சமைக்கணும். சொஹ்பத், நீங்கள் பிள்ளைகள்கிட்ட தோழனா பழகுங்க, தோழியா பழகுங்க. ஆண்களும் தான் பெண்களும் தான், பாப்பாவும் தான் உம்மாவும் தான். பிள்ளைகளை தள்ளி வச்சு பார்க்காதீங்க, பிள்ளைகளை பக்கத்தில் வச்சு பாருங்க. பிள்ளைகள்கிட்ட எப்போவுமே அன்பா நெருக்கமாக இருந்து பார்க்கணும். சிலர் என்ன செய்யறேன்னா, பாப்பா அம்மா அம்மா கிட்ட கேட்குற, என்ன அவன் எங்கே போனான், நீ கேட்க வேண்டியது. உம்மா கிட்ட கேட்குற, எங்க உங்களோட பிள்ளை, என்ன மகள் சொன்னீங்கன்னு, எங்க போனாமன்னு கேளுங்க. ஏண்டா உனக்கு உரிமை இல்லையா? பாப்பா உம்மா பிள்ளைகளுக்கிட்ட நெருங்கி பழகணும். அன்பு தேவை அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. உளவியல் ரீதியான பிரச்சனைக்கு காரணம் அன்பு தேவை சரியாக நிறைவேற்றப்படாதது. ஒருத்தனோட ஓடி போறா ஒரு பொம்பளை பிள்ளை ஒருத்தனோட ஓடி போறா. நம்ம யோசிச்சு பார்ப்போம். பெத்த தாய் தகப்பனை விட்டுட்டு, கூட பிறந்த சகோதரிகளை விட்டுட்டு, பரம்பரையான இந்த சொத்தை எல்லாம் விட்டுட்டு நேற்று பழகின ஒருத்தனோட ஓடி போறா என்று சொன்னா என்ன நடந்து? நம்மடாக்க சொல்லுவாங்க, அது வசியம் பண்ணிட்டான், சூரியன். ஒன்றும் கிடையாது. அந்த பிள்ளைக்கு இருந்தது அன்பு தேவை. அந்த அன்பு தேவை அவன் நிறைவேற்றினோன்னு அவனோட ஓடி போய்த்திருவான். அந்த அன்பு தேவை என்ன? நாங்க பிள்ளைகளோட உட்கார்ந்து பேசுறதில்ல, நாங்க உட்கார்ந்து பேசணும். நமக்கிட்ட இருந்து சரியான அன்பு போகல, நாம எடுத்ததெல்லாம் கண்டிக்கிறோம், நாங்க எதிர்த்து பேசுறோம். பொத்து வாய பொத்து, முளைச்சி 3 இலை விடல கதைக்க வந்துட்டான் என்றும். அப்ப அவளுக்கு இந்த குடும்பத்துல மரியாதை இல்லை அப்படின்னு உணர்றான். அவள் ஒரு கருத்தை எடுத்த உடனே, சொல்றதுக்கு எடுத்த உடனே, பாப்பா அது நீங்க சும்மா இருங்க மாள், உங்களுக்கு ஒன்றும் விளங்காது, நாங்க பெரியாக்கள் பார்த்து செய்யறோம். அப்ப அவளுக்கு வாய்ஸ் இல்லை, இங்க என்ன இல்லை, நமக்கு ஒரு பவர் இல்லை. அவள் அழுதுகிட்டீங்க, என்ன அழுகுற என்று கேட்டுட்டு போயிட்டு நம்ம, வாமா என்னம்மா அந்த பிரச்சனையை கேட்கறதுக்கு ஆளு. இப்ப அவளுக்கு தெரிவிக்கிற அன்பு தேவை. இந்த அன்பை ஒருத்தன் காட்டிட்டான்டா, கண்ணே உன்னை காணாம என் கண் தூங்குது இல்லை அப்படி என்றுட்டான். நீ இல்லாம எனக்கு வாழ்க்கையே இல்லைண்டா. அப்படியா? நான் எங்க வீட்டுல எம்போட்டு பேசுறேன், என்ன கணக்கே எடுக்காங்கல்ல, நான் இல்லாம உனக்கு வாழ்க்கை இல்லையா, வரண்டா தூக்கிட்டு போடான்னு வைத்திருவாள். அன்பு தேவை. ஆக நம்முடைய பிள்ளைகளுக்கிட்ட நாங்க ரொம்ப நெருக்கமா சுஹ்பத்தா பழகணும். ஆம்பளை பிள்ளையோ பொம்பளை பிள்ளையோ பக்கத்துல உட்கார வச்சு ஒரு சாப்பாட்டு தட்டுல சாப்பிட்டு, இங்க வாங்கம்மா, ஏன் ஒரு மாதிரி ஆகிறீங்க, இன்னைக்கு ஸ்கூல்ல என்ன நடந்துச்சு, என்ன பேசுனீங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போனீங்களா, என்ன நடந்துச்சு, தலையை தடவி மடியில வச்சு நாம தலைக்கு பேன் பார்த்து பக்கத்துல இருந்து எதுவா இருந்தாலும் நாங்க பேசி, குடும்பத்துல நடக்கிற ஒரு மசோராவில் பிள்ளைகளுக்கு பங்கு கொடுத்து, பாப்பா ஒரு வீடு வாங்க போறாராம், உங்களோட விருப்பம் என்ன மக்கள், நீங்க சொல்லுங்க உங்களுக்கு என்ன விருப்பம். அந்த பிள்ளைகளுக்கு வயசுக்கு ஒரு பவர் வைக்கணும். பாப்பா புள்ள ஒரு கருத்து செல்லத்தோட அடக்கப்பட, நீங்க வாயப்பத்துங்க, சின்ன பிள்ளைகள் நீங்க என்று சொல்லாம, சொல்லுங்க மகள், மகள் சொல்றது நல்லா தான் இருக்குது. அப்ப அந்த பிள்ளைக்கு, அடே இந்த குடும்பத்துல நான் ஒரு முக்கியமான ஒரு ஆளு, எப்படி ஓடுவாள், முக்கியமான ஒரு ஆள் எப்படி ஓடுவாள் என்று கேட்கிறேன். எனவே இந்த பிள்ளைகளுக்கிட்ட நெருங்கி பழகுங்க, தோழனா பழகுங்க. போலீஸ்காரனும் கான்ஸ்டபிள் மாதிரியும் பழகிடாம, கள்ளனையும் போலீஸையும் போல பழகாம. பாப்பாண்டா பிள்ளைகளுக்கு கிடு 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 நடக்குது, உம்மாண்டா கதைக்கல பயம். அப்ப இந்த பிள்ளைகள் யாருக்கிட்ட கதைக்கிற? உம்மா கிட்ட போய் கதைக்கணும் போல இருக்கணும், பாப்பா கிட்ட போய் கதைக்கணும் போல இருக்கணும், பாப்பா இப்படி பாப்பா. அப்ப அந்த பிள்ளைகளுடைய அந்த வாலிப பிரச்சனைகள் எல்லாம் உம்மா பாப்பா கிட்ட வந்துடும். உம்மா கிட்ட வந்து மகள் சொல்லுவா, அம்மா இன்னைக்கு ஒருத்தன் கடுதன் தான் அம்மா, முடிவு கேட்கிறான் அம்மா, எனக்கு கல்யாணம் பண்ண போறானுங்கிறம்மா. அப்படியா மக? அப்பயும் ஆத்திரப்படக்கூடாது. அப்படியா மக? இப்படித்தான். இதெல்லாம் வெறும் இந்த பருவத்தில் நாம ஜாக்கிரதையா இருக்கணும். நாம் படாத அவஸ்தையா பாப்பா கிட்ட சொல்லுவோம், அவன் 6 பார்க்கணும், பார்ப்போம். நம்ம ஒன்றும் யோசிக்காதீங்க, நீங்க தைரியமா போங்க, சரியா? நீங்க ஒன்றும் பேசிடாதீங்க, அவனை எதிர்த்தும் பேசிடாதீங்க, ஒன்றும் பேசாதீங்க, நீங்க சும்மா பாட்டுக்கு போங்க, நாங்க பார்க்குறோம். அப்ப பிரச்சனை இல்லை. அந்த கதையை கதைக்கிற அளவுக்கு நாங்க நெருங்கி இருக்கணும். பாப்பா உம்மா மகன் நம்ம கிட்ட அந்த கதையை கதைக்கிற அளவுக்கு பாப்பா ஃப்ரெண்ட்ஸா இருக்கணும். மகனுக்கிட்ட தொடையில அடிச்சு, முதுகுல அடிச்சு, தலையில அடிச்சு, தலையை அப்படி கோதி விட்டு, என்னடா ஒரு மாதிரி அடிக்க என்ன என்று கேட்கணும். கூட பயணத்தில் எடுத்துக்க போகணும். அங்கங்க போகும்போது வீட்டு பொறுப்புகளை சொல்லணும். மகன், பாப்பாட கடன் இவ்வளவு இருக்குது, கடையில் இவ்வளவு பிரச்சனை இருக்குது, நான் இல்லாட்டி நீங்க இதை பார்த்து கொள்ளணும். அப்போ ஒரு வாலிபனுக்கு தெரியும் வீட்டில் என்னென்ன பிரச்சனை இருக்குது, பாப்பா என்னென்ன விஷயத்துல எல்லாம் நோண்டி இருக்கிறார், மூக்க நுழைச்சிக்கான்னு தெரியும். அப்ப அந்த பொறுப்புகள் வருது.
எனவே இந்த பிள்ளைகளுக்கிட்ட நாங்கள் சுஹ்பத்தாக ஒரு நெருங்கி பழகக்கூடிய ஒரு விஷயமும் நமக்கு இந்த நவீன இந்த வளர்ச்சியில் பிள்ளைகளுடைய பிரச்சனைகள் வளராமல் இருக்கிறது தடுக்கிறதுக்கு இவைகள் எல்லாம் காரணமாக இருக்கும். இன்னும் நிறைய விஷயங்கள் இருந்தாலும் நம்ம குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள இவ்வளோ விஷயத்தை நாங்கள் பார்த்திருக்கிறோம். இதில் நாங்கள் கவனமாக இருப்போமாக. எல்லாம் வல்ல அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவரையும் ஈமானோடு வாழ வைத்து ஈமானோடு மரணிக்க செய்வானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.